கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த பிள்ளைகள் அர்ப்பணித்த இந்த காணிக்கையானது கர்த்தர் ஆம் என்று அங்கீகரித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய நாமம் இதில் மகிமைப்பட ஆமேன் ராஜா. அதே போல் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்திருக்கிறவர்களை நீர் மகிமைப்படபடியாக செபிக்கிறப்பா. இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது நீ நினைக்கத்தக்க கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. கர்த்தருடைய நாம மாத்திரம் இதில் மகிமைப்பட ராஜா. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. சிறு பிள்ளைகளை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாலிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படும் தகப்பனே. ஆண்டவரே சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்கள் மகிமைப்படுங்க, பிரயாணத்தில் மகிமைப்படுங்க ராஜா. ஆமேன் ராஜா. செய்கிற தொழிலில் நீங்கள் மகிமைப்படுங்க, பிரயாசத்தில் மகிமைப்படுங்க, எதிர்பார்ப்பில் மகிமைப்படுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா உண்மையை நோக்கி வந்திருக்கிறாங்க, உங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. ஆமேன் ராஜா. கர்த்தர் இந்த இடத்துல நீர் மேய்ப்பரா என்று தொடக்கத்திலிருந்து நடத்தி கொண்டே இருக்கிறீர். மேய்ப்பரை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. ஆமேன் ராஜா. புது எண்ணெயினால நீர் அபிஷேகம் பண்ணினீர் ராஜா. ஆமேன் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் இதில் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிரயாணத்திலே மகிமைப்பட்டதுக்காக நன்றி. ஆமேன் ராஜா. கர்த்தருடைய நாம மாத்திரம் இதில் மகிமைப்படட்டு. நீர் என்னை மறைத்து நீர் பேச ஆண்டவரே. ஆமேன் ராஜா. நீர் வெளிப்படுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கானது இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாட்களில் என் தேவனாய கர்த்தர் இந்த வார்த்தை அப்பா அது ஆம் என்று அது ஆமேன் என்று அங்கீகரித்திடணும். உங்கள் நாம மாத்திரம் இதில் மகிமைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிரித்த முகமா அல்லேலூயா சொல்லிடுமே. அப்போ சந்தோஷப்பட்டு ஆமென். எவ்வளவுதான் பாரம் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அவர் மகிழ்ந்து ஆராதிக்கும் பொழுது பார்க்கணுமே சாத்தானுக்கு வர கோபம். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா நம்ம வீட்டுல இருந்தா போதும். அவனுக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்தேன், இப்படி பலவீனத்தை கொடுத்தேன், அல்லேலூயா, ஆனாலும் அவன் சந்தோஷத்தை தானே ஓடிக்கொண்டே இருப்பா. ஆமென், ஆமென். அதான் அவருடைய பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. நமக்கு எதிராய் ஓ மந்திரம் இல்லை, ரிசதூரி கமனரவலரவா, நம்மளுக்கு விரோதமா எதுவுமே இல்லை. அவர் சொல்லுவார், நீ மனந்திரும். இப்போ ஒவ்வொரு நாளும் நீ மனந்திரும். என்ன சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுதான். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது இந்த நாட்கள் நீங்கள் மனம் திரும்பினா கர்த்தருடைய ஐஸ்வரியத்தோட பெற்று போக முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்தோஷமாக இருக்கிறது. அவர் வசனத்தின் மூலம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதிகாலையிலே கிடையாது, நான் 3 மணிக்கு செபித்து மணிக்கு ஒரே ஒரு கட்டம் அந்த பாட்டு எனக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோட இருக்கிறேன், சேதம் ஒன்று என்ன செய்யாது. ஆமென். கலங்காதே கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலோ இயேசு என்னோடு நீர் இருக்கீர். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலோ எனக்குள்ளே நீர் இருக்கீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றிடுமே. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றிடுமே. நீ கலங்காதே கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். ஆமென். அவர் சொல்றார், நீ கலங்காதே, நான் உனக்குள்ளே தான் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஆமென். இந்த நாட்களை கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக நல்ல ஒரு வசனம் ஆண்டவருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு உணவாக நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். நீதிமொழிகளை 21 21 அதிகாரத்தில் 31 வசனத்தை படிப்போமே.
நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். ஆமேன் ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து பேசுங்கப்பா, மாமசத்தோடு இல்லைப்பா. ஆமேன் ராஜா, நீர் எனக்குள்ளே இருந்து இந்த வசனம் எனக்கு ஆமேன்று நீ இந்த மக்களுக்கு ஆமேன்று நினைக்கிறதுக்க கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க வசனத்தின் மூலம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆயத்தமாக்கப்படணுமா. ஜெயம் யார்கிட்ட வருது? செய்யுமோ கர்த்தரால் வரும். ஜெயம் யார்கிட்ட வருது? செய்யும் கர்த்தரால் தான் வரும். நம்மளை ஏன் என் ஜெபத்துக்கு கேட்கப்படலை, ஏன் எனக்கு என்ன பதில் இல்லை, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே நம்ம கேட்கலாம். நம்ம ஆயத்தப்படும் பொழுது, அல்லேலூயா, ஆயத்தம்னா பாருங்க ஸ்தோத்திரம், அவருக்குள்ள நம்ம கரெக்டாக ஆயத்தம் பண்ணணும். ஏன் எனக்கு செய்ய எடுக்க முடியல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண முடியல, நான் ஒவ்வொரு நாளும் அப்படி பாதத்தில் சஞ்சரித்து கொண்டே தானே இருக்கிறேன், நோபவை போல தான் நான் காத்திருக்கிறேன், நான் விசுவாசம் என்ற கேடகத்தோடு நான் காத்திருக்கிறேன், ஏன் எனக்கு செய்ய எடுக்க முடியல, என் பிள்ளை படிப்பில் ஏன் செய்ய எடுக்க முடியல, அல்லேலூயா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தில் ஏன் செய்ய எடுக்க முடியல, எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடுலேயே ஏன் செய்ய எடுக்க முடியல, அல்லேலூயா. ஆயத்தமாகும் பொழுது, அவருக்குள்ள ஆயத்தமாகும் பொழுது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம், ஒரு வெளியே ஒரு ஊருக்கு கடந்து போவோம், வீட்டில் நிச்சயம் பெறப்பட்டோடனே உடனே போயிடுவோமா? இல்லை, அதுக்கு நீர் ஆயத்தம் பண்ணுவோம், அதுக்கு நீ வஸ்திரம் கட்டுவோம், அதுக்கு ஒரு பிரயாணத்தை தேடுவோம். அதுபடி போனதான் அத்தனை மணி பஸ் நம்ம நிறுத்த முடியும். ஆயத்தமாகி போனதான். நம்ம லேட்டாக போனால் பஸ் நிற்குமா? நிற்காது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரு சொல்றார், நீ எனக்குள்ள ஆயத்தமாவு. அல்லேலூயா. எனக்குள்ள நீ என்ன செய்? ஆயத்தமாவு. செய்யும் என்ன செய்யும்? அவரால் வர சொல்லுது. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிற படம், ஜெயமோ என்ன செய்யும்? கர்த்தராலே வரும். ஆமென். ஆயத்தங்கும் பொழுது கிட பாருங்க, ஒவ்வொரு நினைவுகளை குறித்து பார்த்தா, இப்போ ஒவ்வொரு போட்டி வைக்கிறாங்க, அந்த போட்டியில் கிட அல்லையா தூங்காமல் அவங்கவுங்க தெய்வத்தை தேடுதாங்க. இது எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா, இது ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு நாய் போட்டியில் கிட பிரயாசப்பட்டு நான் ஓடுதை பார்க்குறேன். அல்லேலூயா. ஆயத்தமாகி அதுக்கு எங்கேருந்து வந்து எங்கேருந்து பணத்தை செல்லி ஆயத்தம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் ஆயத்தமாக இருக்கிறோம்? அவருக்குள்ள ஆயத்தமாக இருக்கச்சில அல்ல ஜெயமோ என்ன செய்யும்? கர்த்தரால் என்ன செய்யும்? வரும். அதுக்கு சந்தேகமே இல்லை, வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பரிசுத்தமாக இருக்கிற ஆயத்தம் தானே, நான் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற ஆயத்தம் தானே. நீர் வரப்போகிறீரே, நான் தாமதித்தா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? பரிசுத்தர் பரிசுத்தர் இந்த இடத்துல கரத்தை உயர்த்து சொல்கிறேனே, அந்த பரலோக ராஜ்யம் நான் என் ஆத்மா பிரியும் பொழுது, அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் அந்த பரிசுத்தரை சொல்லதுக்கு எனக்கு தகுதிப்படணுமே. அதில் எனக்கு அங்கே விட வேணுமே. என்னையால் விட முடியலேன்னு அவர் வரத்தட்டும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்? கீழ்ப்படிய முடியல. ஆண்டவர் எனக்கு சொல்வார், நீ கீழ்ப்படிதல் மட்டும்தான் இல்லைம்பாரு. அல்லேலூயா. அப்போ நான் அவர் வருகை தட்டும் கீழ்ப்படிய முடியலையே கீழ்ப்படிய முடியலையே நான் சொன்னால் நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கணும். இந்த இடத்துல மட்டும்தான் நான் பரிசுத்தரை சொல்ல முடியும். பரலோகத்தில் போய் நான் அவரை சொல்ல முடியாது. பூலோகத்தில் இது அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கையால் கெட்டப்படுது பொண்ணோ பொருளோ எல்லா ஆசையோ எல்லாமே அது உருகி போகும். அல்லேலூயா. எதுவுமே மேலே வராது. அல்லேலூயா. நம்ம பரிசுத்தம், அவருக்காக ஜீவிக்கிறது, அவருக்காக ஓடுகிறது, அவருக்காக பிரயாசப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சங்கீதம் 75 பாருங்க, சங்கீதம் 75 வசனம் சொல்லுது, 7வது வசனம், தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி அல்லேலூயா ஒருவனை உயர்த்துகிறார். அப்போ அவர் தான் நியாயாதிபதி. 6வது சோதர சங்கீதம் 57 7. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தாவீது சொல்லாரு, என் இருதயம் எப்படி இருக்கிறது? ஆயத்தமா இருக்குது. அப்போ ஜெயமோ நம்ம என்ன பார்த்தோம்? ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாகணும். அல்லேலூயா. தாவீது சொல்லாரு, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்குது, நான் பாடி என்ன செய்ய கீர்த்தனம். தாவீது சொல்லாரு, தாவீதுக்கு எவ்வளோ பாடுகள், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ நிந்தனைகள். நம்மளே போல பாடுள்ள மனுஷன் தான் தாவீதும். கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நம்மளுக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க அருகிலே நிற்கிறார்.
ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்மளுக்கு ஒரு நினைவு வேணும். இயேசு என்னோட தான் இருக்கிறார். என் செபத்துக்கு பதில் வரல. என் தேவனாய கர்த்தருடைய என் செபம் எப்படி இருக்கிறது, என் நடவடிக்கை எப்படி இருக்கிறது, என் ஓட்டம் எப்படி வாயினால சொல்லும். எனக்கு மாத்திரம் தரித்திரம் மாறலை, எனக்கு மாத்திரம் என் பலவீனம் மாறலை. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்மளுக்கு வரமா வராது. நாளையில் நேற்று கருவேப்பிலை பிரித்த இடத்துல எனக்கு என்ன செஞ்சு கோழவி குடிச்சு ராத்திரிலாம் கை விறுவிறு. நீ ஆணம் இல்லாமல் ஏன் போனேன் ஆண்டவரே, நீ ஆணம் இல்லாமல் ஏன் போனேன் ஆண்டவரே. எனக்கு ராத்திரியில் அப்படி என்ன வத்தலை. அல்லேலூயா. நிறைய கொட்டிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்லுதுன்னா, எதுலேயுமே நம்ம ஞானம் வேணும். அல்லேலூயா. எதற்காக என் ஆசீர்வாத ஊற்று தடை, எதற்காக என் பலவீனத்துக்கு விரோதமாக எழும்பின தடை, எனக்கு ஏன் விரோதமாக மந்திரம் வைக்கிறார்கள் தடை, நான் அதை விட்டாகணும். அல்லேலூயா. சாத்தானுடைய ஆண்டவர் பெரியவர் தானே, சத்தருடைய ஆண்டவர் பெரியவர் தானே. இந்த வானத்தையும் பூமியை சிரிச்ச தேவனாய் கர்த்தர் பெரியவர். அந்த பெரியவரை தான் நம்ம தேடுகிறோம். நம்ம ஏதோ ஒன்று தேடலை. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை தேடுகிறோம், ஐஸ்வர்ய சம்பந்தரை தேடுகிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நேற்று கூட உபாச கூட்டத்தில் ஒரு அம்மா 5 கிலோ அரிசி உங்களுக்கு வாங்கி தரேன் உபாச கூட்டத்துக்கு. நான் வேண்டாமா, ஆத்மா வரட்டு சாப்பாடு போடணும். நான் எதுக்காகண்ணா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கிறார். நம்ம தடை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஊற்றுகளை திறக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஊற்றுகளை திறக்கிறதுக்கு நம்ம தடையாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு பதில் தர அவர் அருகில் நிற்கிறார். அந்த ஜெபம் மேலே போகாதவனுக்கு கீழே நிற்கிற ஜெபமாக பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் செபித்தாலும் அடுத்தவர்களை குறைச்சோம் பொழுது அந்த செபத்துக்கு ஒரு டாட்டா தான். அல்லேலூயா. எத்தனை நாள் உவாசம் போட்டாலும் அடுத்தவர்களை பலிபீடத்தில் இறங்கி போய் ஒருத்தரை குறைச்சோன்னா அந்த ஆராதனைக்கு டாட்டா தான். அல்லேலூயா. அதை அங்கீகரிக்க மாட்டார் அவர். குறை சொல்லுது ஆவிகள். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்திலையும் நம்மளை கரெக்டாக்குறார். எல்லாத்திலையும் அவர் நம்மளை பரிசுத்தமாக்கிறார். எதுக்குன்னா, நம்மளை நேசிக்கிறபடியா, நம்மளை தேர்ந்தெடுத்தபடியா, நம்மளை உருவாக்குனபடியால், நம்ம மேலே வச்சிருக்க அன்பின் படியால், நம்மளை நேசிக்கிறபடியால். இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், சிறிய கூட்டனாலும் கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரே. எவ்வளோ ஒரு மகிமை உள்ள ஆராதனை. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பிரசனம். அல்லேலூயா. அதாவது சொல்றாரு தாவீது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கு. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம இருதயச்சு என் இருதயம் கரெக்டாக இருக்கிறது, என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நான் உண்மை உள்ள மகளாக நிற்கிறேன் இந்த இடத்துல சொல்ல முடியுமா? நான் உண்மை உள்ள மகளா இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் அதை தான் பார்க்குறார். என் உண்மை உள்ள மகளா நீ மாறணும். ஊழியக்காரங்கிட்ட சொல்லலாம், என் உத்தமமான ஊழியக்காரனே, என் உத்தமமான ஊழியக்காரியே. உத்தமமான ஊழியக்காரங்களா இருக்குமா? உத்தமமாக இருக்கிறோமா? அவர் அதை தான் பார்க்கிறார். அதை தான் பார்க்கிறார். என் மகன் என்னைக்கு மனம் திரும்பும், என் மகன் என்னைக்கு மனம் திரும்புவா, என் பிள்ளைகள் என்னைக்கு மனம் திரும்பும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அருகில் நிற்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 8வது வசனம் சொல்லுது, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலை விழித்துக் கொள்வேன். அவர் சொல்லுதார், என் மகிமையே நீ விழி. நம்ம கண் விழித்து இருக்கிறதா? நம்ம கண் விழித்து இருக்கிறதா? சோதரன், அவரை நோக்கி நம்ம கண்ணு பார்த்து கொண்டே இருக்கிறதா? அவரை நோக்கி நம்ம இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறதா? ஒரு பிரச்சனைனா நம்ம இருதயம் துடிக்கும், ஒரு கஷ்டம்னா நம்ம இருதயம் துடிக்கும், ஒரு பாடு வரும்போது நம்ம இருதயம் துடிக்கும். ஆண்டவரே 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 நீ அவர் சொல்ல, எப்போதும் இருதயம் விழித்து இருக்கிறதா? எப்போதும் உன் கண்ணு விழித்து இருக்கிறதா? எப்போதும் என்னை நேசிக்கிறாயா? சோத்ரம். அதை அவர் பார்க்கிற, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டல விழி, அதிகாலை விழித்துக் கொள். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனையா, பயங்கரமான ஒரு போராட்டமா, அந்த அம்மா கொடுக்க சாட்சி, அதிகாலையிலே எழும்பி 5 மணிக்கு இல்லை 12 மணிக்கு பிறகு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த செவ குறிப்புக்கு மாத்திரம் செவித்தாங்க. என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் நிம்மதி இல்லை, ஏன் ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம். அல்லேலூயா. வெளிப்படுத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியார் எங்க உண்டோ அங்க வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவி எங்க உண்டோ அங்க உணர்வை தருவார். பரிசுத்த ஆவி எங்க உண்டோ அவர் வெளிப்படுத்தாம எதுவும் நடக்காது. அந்த அம்மாவுக்கு நடந்தது என்ன? அந்த குடும்பத்துக்கு விரோதமாக செய்த கிரிகள் அழிக்கப்பட்டதான். அல்லேலூயா.
அந்த அதிகாலை ஜெபத்தில் அவ்வளவு நீ உண்மையாக ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த குடும்பத்தில் இவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு, நீங்கள் இப்படி செவிங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அவங்களுக்கு விரோதமாக உருவாக்க ஆயுதங்கள் வாய்க்காமல் போச்சா. சொதப்பப்படாது ஜெபத்தில். எதுக்காக எதில் மகிமைப்பட முடியாமல் இருக்குதோ அதை பொறுப்பெடுக்கணும், அதை அதிகாலையில் ஏறெடுக்கணும். அதுக்கு மாத்திரம் இருந்து செவித்து எனக்கு வெளிப்படுத்தும். ஏன் என் பலவீனம் என்ன போகவில்லை? ஏன் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை? ஏன் எனக்கு ஒரு வெற்றியை காண முடியவில்லை? இந்த 1 மணி நேரம் இதுக்காக தான் செபிக்க போயிரு. அந்த சதியெல்லாம் அழிக்கப்பட்டுச்சான். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாராம். அந்த அம்மாவுக்கு கொடுத்துற பிள்ளைகள் மூலம் கர்த்தர் ஊற்றுகளை திறந்தாராம். கர்த்தர் திறந்த வாசலை வைத்தாராம். அந்த ஊழியத்தை கர்த்தர் மகிமையாக வச்சிருக்கிறாராம். அந்த உண்மை உள்ள பரிசுத்தவன் சொன்ன சாட்சி இது. உங்களுக்கு ஏசியமண்டார் ஒவ்வொருத்தருக்கும் செய்வார். இதில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செய்வார். நீங்கள் இதே போல் அதிகாலை 12 மணிக்கு எத்தனை மணி? 5 மணிக்கு இங்கே விடாது, 4 மணிக்கு விடாது. அதுக்கு முந்தி எத்தனை மணி சொல்கிறாரோ அதுக்கு முன்னே செபித்துட்டு நீங்கள் படுத்து அதிகாலை 5 மணி 4 மணிக்கு தேசத்துக்கு பண்ணணும். அல்லேலூயா. அப்படி செபிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் அப்படி செய்வார். நான் என் மகிமையை விழி, வீணையை சுரமிடமே விழிங்கள், அதிகாலையில் வித்துக் கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பாருங்க. 1 கொரிந்தியர் எடுங்க, அதுல 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். அப்போது நான் அப்படி செவித்தேன், இப்படி செவித்தேன், அப்படி உபாசம் பண்ண, இப்படி செவித்தேன், என்னுடைய செபம் மாத்திரம்தான், நான் தானே சொல்லவே முடியாது. செய்ய யாராலே வரும்? கர்த்தராலே வரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சான், தேவனோ என்ன செஞ்சார்? அதை விளைய செய்தார். அவர் விளைய செஞ்சாதான் நம்ம அறுக்க முடியும். அல்லேலூயா. அவர் விளைய வைக்கலைன்னா நம்ம அறுவடையை பார்க்க முடியுமா? ஜெபங்கிறது ஒரு விதை. அல்லேலூயா. அவரோடு இருக்கிறது ஒரு சஞ்சரிப்பு விதை. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி விதைக்கிறோம், அது எப்படி விளைகிறது? நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம அபிஷேகப்பட்டு இருக்கிறோம், நம்ம ஆவியில நிரம்புதோம், நம்ம செவிக்கிற செவ எப்படி போன வாரம் நல்ல வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் சொல்லுது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சான், தேவன் தான் அதை விளைய செய்தார். எத்தனை மணி நேரம் உங்கள் வீட்டுக்குள்ள இருந்து செவித்தாலும் தேவன் அதை செய்யும் போது அதில் உள்ள பலனை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஆமென். பாருங்க, 7வது வசனம் சொல்லுது, அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுறாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். யாரால கூடும்? விளைய செய்கிற தேவனால தான் எல்லாம் கூடும். எந்த ஊழியக்காரங்களும் ஊழியக்காரங்கள் ஒரு ஆசாரியன் வேணும், அவ்வளோதான். ஒரு சபைக்கு ஒரு ஆசாரியன் வேணும், ஒரு விசுவாசிக்கு ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். ஆனால் விளைய செய்கிற யாரு? இயேசு. ஜெயம் எங்கிருந்து வருகிறது? அவருடைய கரத்தில் இருந்து வருகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 8வது வசனம் சொல்லுது, மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியே பெறுவான். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நாள் உற்று நோக்கி தியானிங்க. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சனும் ஒன்றாயிருக்கிறான். ஒன்றாயிருந்தாதனே செய்ய வரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனவன் தன் வேலைக்கு தக்க கூலியே பெறுவான். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நான் இவ்வளோ பிரயாசப்படுதேன், நான் இவ்வளோ தூரம் பிரயாசப்படுதேன், நான் அவருக்காக அதிகாலை வருகிறேன், மத்தியாலையில் தானியலை போல செபிக்கிறேன், அலையிலேயே அந்தி வலி செலுத்துகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியே இல்லைன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நேற்றுக்கிட்ட நான் சொன்னது வாயில் எனக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபத்துக்கும் அப்பா பேங்கலை போட்டுக்கொண்டே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், நான் ஆண்டவருக்காக விழித்திருந்தேன், அவருக்காக இவ்வளோ அவமானப்பட்டேன், அவளுக்காக இந்த நெருக்க விட்டேனா? நான் சொன்னேன், எல்லா உலகமான மண்ணொட்ட போகிறாங்க, உலகமான தொழிலுக்கு போகிறாங்க, வர சில வெறுமையாக விடுதாங்களா? கூலியோடு தானே வராங்க.
அல்லேலூயா. அப்போ அப்பாவுக்காக நீங்க பிரயாசப்படுதீங்க, அப்படிதானே? இந்த ஆன்லைன்ல எத்தனையோ மக்கள் பார்க்காங்க, அப்படிதானே? இது ஒரு பிரயாசம். ஆமேன். நம்ம இந்த இடத்துல வந்து 10 மணிக்கு செவிக்கிறோம், அது ஒரு பிரயாசம். ஆமேன். வீட்டில் செவிக்கிறோம், அது ஒரு பிரயாசம். ஆமேன். அப்போ அதுக்கேற்ற கூலிய என் அப்பா பேங்கலை போட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க. ஆமேன். பேங்கலை கொண்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா என்னைக்கு நம்ம மனந்திருந்தோமோ பேங்கு நிரம்பி கொண்டே இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்காக விதைத்தவர்களும், ஆண்டவருக்காக கொடுத்தவர்களும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவர்களும், ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம், அதுக்கேற்ற பலன் இல்லாம ஒரு நாள் என் அப்பா விட மாட்டார். ஆமென். ஆமென். எல்லாம் பேங்கல் இருக்குது உங்களுக்குள்ளது, எல்லாம் நிறைஞ்சு கொண்டே இருக்குது, நிறைஞ்சு வழிஞ்சு போகுது. அது அல்லையில வீணா போக முடியாது, மனம் திரும்பிடணும். அல்லையிலையா செக்கை எடுக்கணும், போகணும், கையெழுத்தை எடுத்து கொடுத்து பணத்தை எடுக்கணும், வரணும். ஆமென். அல்லேலூயா. அவர் திறந்துட்டாருன்னு வைங்க. நேற்றுக்கிட வாச கூட்டத்தில் தான் அவர் உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலனி இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாம இருந்தபடியால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா. அது யாராலும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. எப்படி கொஞ்சம் பலன் இருந்தோம், ஐயோ என் பலனே குறுகி போயிடுச்சு, என்னையால பலம் இல்லை, செவிக்க முடியல, என்னையால காத்திருக்க முடியல, காத்திருந்து அழுது அழுது என் கண்ணீரம் நின்று போச்சு. அல்லேலூயா. தாகமா கூப்பிட்டு இருதயம் வறண்டு போச்சு. ஆண்டவர் உங்களை பற்றி உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நான் கூப்பிட்டு நான் என்னத்தை கண்டேன். நான் ஒவ்வொரு பரிசுத்த ஆலயத்துக்கு, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகிறேன், உபவாச கூட்டத்துக்கு போகிறேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு போகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண முடியும். நீங்கள் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறா என் சகோதரே சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாம இருந்தபடியால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஆமென். அவர் திறந்ததுதான். அது மந்திரம் தொட முடியாது, அது சத்துரு தொட முடியாது, அது மனசை தொட முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தேடுகிறோம். ஆமென். அவர் சொல்கிறார், மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கும் பொழுதுதான் ஒரு குடும்பத்தை செவம் கணவனும் மனைவியை செய்கிறோமா. அல்லேலூயா. மனைவி ஆணி கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தா அதில் அவர் கிரியை செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. பிள்ளை கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தா கிரியை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் சொன்னாங்க, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்த போனாங்களாம். ஒரு அம்மாவுக்கு கொட்டாயா வந்துச்சான். கொஞ்ச நேரம் கன்வென்ஷன் கூட்டத்தில் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த ஐயா கண்ணு பார்த்து கொண்டே இருந்துச்சான். கொட்டாய் விட்டு பார்த்தாங்களாம். பேக்க வச்சு பேக்குக்கு மேலே படுத்து தூங்கினாங்களாம். மாதி அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல, படுத்துட்டாங்களாம். படுத்து அந்த இடத்திலே கன்வென்ஷன் கூட்டத்தில் தூங்குதாவலாம். அல்லேலூயா. குடும்பச்சபம் எப்படி பண்ணுகிறோம், அதிகாலச்சபம் எப்படி பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், உங்களை தேர்ந்தெடுத்த தேவன் உயிர் உள்ளவர் உங்களோடு இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா. அவர் சொல்லார், கூலிக்கு தான் சொல்லி கொண்டிருக்கேன், அவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலி என்ன செய்வான், பெறுவான். நீங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அவர் மனந்திரும்பும் பொழுது நம்மளுக்கு தெரியாது, நான் எனக்கு கீழ்ப்படியலை, இனி அந்த ஒன்று தான் சொல்ல முடியும், நான் கீழ்ப்படிய முடியலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும், யாரும் நீதிமான் கிடையாது. ஆமென். அவர் மனந்திரும்பும் பொழுது ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பாருங்க, அது வேண்டாம். 1 கொரிந்தியர்ல 3 நம்ம என்ன செஞ்சோம், 3 அதிகாரத்தில் 6, 7, 8 படித்தோம். இப்பொழுது 2 நாளாகம் எடுங்க. 2 நாளாகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவுக்கு யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான குற்றத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, தேவனுடையது. அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசிரியத்துக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, அது போராட்டமாக இருக்கலாம், அது பிரச்சனையாக இருக்கலாம், அது தரித்திரமாக இருக்கலாம், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பலவீனமாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லார். அவர் நம்ம சொல்லி நினைச்சுட்டானே, எருசலேமின் யாரு, நம்மளை நினைச்சுட்டானே. அல்லேலூயா. சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவை யோசபாத்தே கேளுங்கள். அந்த யோசபாத்தை நம்ம பேர் வச்சிருந்தானே, கேளுங்க. அல்லேலூயா. ஏராளமான குற்றத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும்,
எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கூட்டங்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்குடி சொன்னார். அல்லேலூயா. அந்த யோசேப்பத்தோடு இருந்த ஆண்டவர் என்னோடு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றார், உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, இது தேவனுடையது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எது எழும்பினாலும் அது நம்ம பொறுமையாக தானே இருக்க சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்ம பொறுமை இல்லாமல் போனால் உலகத்தரமை தான் நம்மளும். அல்லேலூயா. பொறுமை தான் நம்ம கை கொள்ளணும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். அந்த 17வது வசனம் சொல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பலாம். இந்த ஆலயத்துக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பலாம். இந்த ஆலயத்துக்கு விரோதமா சதிகள் எழும்பலாம். என்னுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்ற வசனம் இருக்கிறது. ஆமென். அப்போ முத எந்த ஆலயம்? உங்க இருதயம் ஒரு ஆலயம் தானே. இந்த இருதயம் ஒரு ஆலயம் தானே. இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் என் கர்த்தர் அவனை கெடுப்பார், சந்தேகமே இல்லை. அப்ப இந்த இறுதி ஆலயத்தை நம்ம எப்படி வச்சா அவர் செய்வார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இந்த ஆலயத்தை கெடுத்தவர்தே நான் கெடுப்பேன். ஆனா இந்த இறுதியமான ஆலயம், ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணதுக்கு, கர்த்தர் நம்மளுக்காக வழக்காடுகிறதுக்கு, கர்த்தர் நம்மளுக்காக பரிந்து பேசுறதுக்கு இந்த ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? மகா கற்குல திருக்குல கற்குல பட்டியமா வச்சிருக்கோமா? இது மகா பரிசுத்த ஸ்தலத்தை போல பரிசுத்த உள்ளத்தை வைச்சு நம்ம அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம எப்படி அவரை தேடுகிறோம்? இது மகா பரிசுத்த ஸ்தலமல்லோ, என் ராஜா தங்க இடமல்லோ. இது மகா பரிசுத்த ஸ்தலமல்லோ, என் ராஜா தங்க. அந்த ராஜாவுக்கு இடம் கொடுக்கிற ஸ்தலமா வச்சிருக்கிறோமா? இன்றே வாசலை திறப்பார். இந்த இருதயத்தை அவருக்கு திருக்குள்ள இருதயமாக, பொய் சொல்லாத இருதயமாக, கபடு இல்லாத இருதயமாக, பொய் சொல்லாத இருதயமாக, அருளில் கீழ்ப்படி இல்லாதபடி, பெருமை என்ற இருதயம் இல்லாதபடி, கரை இல்லாம குற்றம் இல்லாம பரிசுத்தத்தோட வைத்தா இன்றே ஒரு திறந்த வாசல். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இன்றே, நாளைக்கு அல்ல, இன்று. இன்று அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார், எளிவன ராஜாக்களோட பிறப்புகளோட உட்கார வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பணும். ஏன் ஏன் நீ ஏன் ஏன் என்று கேட்கிறாயே? மனம் திரும்ப சொல்லு, மனம் திரும்ப சொல்லு. அல்லேலூயா. இன்றைய நாளைக்கு இன்றே ஒரு முடிவு பண்ணணும். நான் கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படியணும். ஆமென். அதை சொல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் சனங்களே, நீங்கள் தரித்து நின்று. எப்படி? தரித்து நின்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கு. யாரோடு இருக்கிறார்? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போராட்டமா கேட்கணும். இருத்துல கை வச்சு, இந்த இருத்துல நீங்க இருக்கிற ஸ்தலத்துல சத்தருக்கு இட்டமில்ல ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பா, நான் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் கல்வாரி ரத்தத்துல பானம் பண்ணுதேன், நான் சத்துருவோடைய பானம் பண்ணணும், நான் சத்துரு வச்சு ஆராதிக்கணும். என் தேவனுடைய வல்லம் எனக்கு வெளிப்படட்டு, என் தேவனுடைய மகிமை எனக்குள்ள வெளிப்படட்டு, என் தேவனுடைய நேசருடைய அக்கினி எனக்குள்ள வெளிப்படட்டு, அந்த பரிசுத்த அக்கினி எனக்கு வெளிப்படட்டு. பிசாசு ஓடுவானா? ஓட மாட்டானா? ஓடிடுவான். வசனம் சொல்லு, உன்னோட போராடினவர்களை நீ தேடி என்ன செய்ய மாட்டா? காண மாட்டாய். உன்னோட போராடின பிசாசை நீ காண மாட்டாய். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். 18வது வசனம் சொல்லுது, அப்பொழுது யோசேப்பாத் தரைம்பட்ட முகம் குனிந்தானா, சகல யூதா கோத்திரத்தாருக்கும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். நம்ம நெத்தியை வச்சு தாழ விழுந்து கிடக்கிறோமா? முகம் குப்புறம் நெத்தியை வச்சு கேட்கிறோமா? நம்ம முகம் தரையில படுகிறதா? என் கஷ்டம் தாங்க முடியலையே, எனக்கு பெலவில நீங்கலையே,
நம்ம முகத்தை குப்புற வைக்கமா தலையில? நம்ம இருத்தி தலையில வச்சு கேட்கிறோமா? நெத்திய தலையில வச்சு தாழ்த்தி கேட்கிறோமா? வெளிப்படுத்தும். மணிக்கணக்கில் எழும்பக்கூடாது. நெத்தியை வைத்து முகத்தை வைத்து மணிக்கணக்கில் படுக்கணும். ஏன் ஏன் சொல்லும் சொல்லும் ஆடியன் சாமியில் சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாமியில் வந்து கூப்பிடச்சில ஹல்லேலூயா அடியேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வயசு சின்ன வயசுல ஆலயத்தில் விட்டாச்சு. ஹெலி கூப்பிடச்சில சாமியிலே எங்கச்சில அடியேன் அபிராமி செய்ப்பாங்க. ஹல்லேலூயா அபிராமே அடியேன். எப்படி தாழ்த்துறோம், எப்படி நம்மை தாழ்த்துறோம். ஹல்லேலூயா. அந்த 18ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். 19ஆம் வசனம் சொல்லுது, கோதாத்திரின் புத்திரிலும் கோராகிரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரே மகா சத்தத்தோடு கெம்பீரமா துதித்தார்களாம். நம்மளுடைய துதி எப்படி இருக்கிறது? நேற்று சகோதரி தேசத்துக்காக செபிக்கும் பொழுது அந்த துதியானது ஒரு மாற்றம் இருந்தது. அந்த துதிக்கு வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள செபிக்கும் பொழுது உங்க ஒவ்வொரு வீட்டுல அந்த துதி என்ன செய்யணும்? துதிக்க சில தூக்கம் வராது, துதிக்க சில கொட்டாய் வராது, அப்படி துதிக்க துதிக்க நம்ம வீட்டுக்குள்ள கிருபை பெருகும். ஹல்லேலூயா. போன உடனே எங்க அப்பா என்னை சந்தியடி கேட்க முடியாது. துதிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்மளுக்கு நேரம் இல்லை, நம்மளுக்கு 2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். இல்லைங்க துதியும் சொல்ல முடியல, என்னமே செய்ய முடியல. 3 மணி நேரம் இழுத்து நம்மள சொல்லலாம். நல்லா பாருங்க, நான் எதற்காக சொல்லுதுன்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது துதி துதி எடுத்தா சாத்தான் என்னச்சுவான்? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாற்றினாமே, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்க. 100க்கு 100 மார்க் எடுக்கணும். அந்த ப்ரமோஷனுக்காக தான் ஓடுதோம். ஹல்லேலூயா. அந்த கிஃப்ட்டுக்காக, அந்த பரமாளி பந்தய பொருளுக்காக, ஓ ராஜாதி ராஜாவுக்காக, மகிமை உள்ள தேவனுக்காக. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அந்த 18வது ஸ்தோத்திர வசனம் சொல்லுது, மகா சத்தத்தோட கெம்பீரமா துதித்தார்களாம். உங்க குடும்ப செபத்துல பிள்ளைகளை சொல்லுங்க, துதி துதி, நீ ஸ்தோத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. அப்படி துதிக்கும் பொழுது உங்க வீடு அசையும், நீங்க இருக்க விட அசையும். துதித்து கொண்டே இருக்கும் பொழுது. ஆமென். 19வது வசனம் சொல்லுது, கோதாத்தின் புத்திரிலும் கோராகின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்து இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரை மாசத்தமா பிரமாய துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தேக்கோவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். அதிகாலமே புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே, யோசபாத் சொல்லுதான். ஹல்லேலூயா. பாருங்க, யோசபாத் சொல்லுதான். யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள். இவ்வளவு நேரம் நான் குக்கர்ல சொல்றேன், அவதான் வாரம் வாரம் செய்தேன், ஏதாவது ஒன்று கொடுப்பா. ஞாயிற்றுக்கிழமை போனோம், நம்ம நேற்றுக்கிழமை போனோம், வண்டியும் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அன்று வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். அந்த அம்மா சொல்லணும், அடுத்த வாரம் வச்சல, எனக்குள்ள என் ஆவியானவர் கிரியை செய்யணும், சாத்தானுக்கு இனி இடம் இல்லை. நான் உங்க பிள்ளை, நீ ஒவ்வொரு நாளும் தூக்கத்துல இரவும் பகலும் சஞ்சரித்தா அதுக்கு இடமே இல்லை. அதுக்காக கை வைக்கணும், விரட்டணும், பேய் ஓடணும், அது கேமரா எடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை எப்படி நம்புவீங்க? அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்க, எலியா தீர்க்கதரிசி மூலம் சார்பாத் வீட்டுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. எலியா மூலம். அப்போ அந்த எலியா சொன்னோன்னு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தோட, நான் தான் இவ்வளவு நேரமும் செபிச்சிருக்கேன், நானும் காலையிலிருந்து படுக்க வரதான் செபிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஐயா போய் நிரப்புனா நிரப்ப முடியுமா? முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, நீ செபித்து கொண்டே இரு, நீ செபித்து கொண்டே இரு. அப்போ தரிசனத்தின்படி செபிக்கணும், தரிசனத்தை கேட்கணும். எல்லா செபத்துக்கும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஊழியக்காரங்கள் மாத்திரம் இல்லை, ஊழியக்காரங்க வேலை இருந்தால் விழுந்தாங்க இல்லை. ஹல்லேலூயா.
அதுக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து காத்திருந்து அடையாளம் எப்படி எது இனி செபித்து செய்ய எடுத்து என்ன அவர் நாமத்தை என்ன செய்யணும் மகிமைப்படுத்தணும். இந்த வசனம் சொல்லுது அவர் அதிகாலை மேல் திருந்து தேக்குவாவின் வனாந்திரத்தில் போக புறப்பட்டார்கள். புறப்படைகள் யோசபாத் நின்று யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள். எல்லாரும் அந்த இடத்துல இந்த வார்த்தை சொன்னாங்களா? இல்லையே. யோசபாத் சொல்கிறாரு தேவனாய கர்த்தரை நம்புங்கள். நீங்க நம்பும் பொழுது உங்க பிள்ளைக்கு விடுதலை, நீங்க நம்பும் பொழுது உங்க பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். நீங்க நம்பும் பொழுது உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்? ஏதா இருந்தாலும் போகும். என் பிள்ளை நரகம் போகக்கூடாது, என் பிள்ளை மனம் திரும்பணும். நம்ம இது ஒவ்வொரு நாளும் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம சிறையிருப்ப மாற்றுவார். ஆமென். 21வது வசனம் சொல்லுது ஹல்லேலூயா. பின்பு அவன் சனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதியுங்கள். அவர் சொல்றாரு பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி. நம்ம இருக்கோம் இந்த கூட்டம் முடிஞ்ச ஒரு பெண்கள் கூட்டம் தொடங்கும், நம்ம ஆலோசனை பண்ணுவோம் அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது பேசுவோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த கூட்டத்தில் அவர் சொல்லுதாரு பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதியுங்கள். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்று பொழுது கர்த்தரை பாடவும் பாடகரை என்ன செஞ்சானா நிறுத்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்கே வலதுகரை இடதுகரை பாடின ஆத்மா இல்லைன்னு யாரெல்லாம் செபிச்சு கொண்டு இருக்கா சொல்லுங்க? கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்க போகிறார். இதில் எத்தனை பேர் செபிக்கிங்க? ஆண்டவரே அந்த மகளுக்கு அந்த கரையும் வலதுகரை இறதுன 2 பேரும் ஆத்மா இல்லையே, இது யாரால் சொல்ல முடியுமா? நான் செபித்து கொண்டே இருக்கேன்னு யார் சொல்ல முடியும்? செபிக்கணும். வாலிப நாட்களை இந்த படத்தில் நிற்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஒரு பலிபடம் அது கொடுத்து வச்சாதான் அந்த இடத்துல நிற்க முடியும். எல்லாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரே ஆண்டவரே. ஏன் என் பிள்ளைக்கு தடை? 2 பிள்ளைகளை கொண்டு நிறுத்தும் ஆண்டவரே. எனக்கு சில நம்ம பெத்தாதான் பிள்ளைகளா? எல்லாரும் செபிக்கணும். என் பிள்ளைகளை நிறுத்தும். அப்போதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். நான் என் சுயம், என் பிள்ளை, என் கணவர், என் தொழில் நான் எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொன்றிலையும் பார்ப்பாரு. ஒவ்வொன்றையும் அவர் நிறுத்தி திராசு வச்சு பார்ப்பார். எப்படி எப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு போனாங்களா? அதுக்கு செபிக்கணும். செபிக்கும் பொழுது நம்ம ஊற்று திறக்கப்படும். திறக்கமா இருக்காதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க. 22வது வசனம் சொல்லுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரையும் மோபாயிரையும் சேல் மலை தேசத்தையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போ அந்த யோசபாத்துக்கு விரோதமா மக்களுக்கு விரோதமா எழும்பினார்களே கூட்டம். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செஞ்சாங்க? வெட்கப்பட்டு போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 6வது வசனம் சொல்றதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படந்த 5வது எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு அந்த 20:12 வசனம் சொல்லுது எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டு இருக்கு. நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. 22 தெளிவா சொல்கிறார் அவர்கள் பாடி துதி. அப்போ உங்க பாடல இனிமே என்ன செய்யும்? வித்தியாசம் இருக்கும். உங்க செவம் எப்படி வித்தியாசம் இருக்கும்? உங்க ஆசீர்வாதம் எப்படி வித்தியாசம் இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு விரோதமா எல்லாம் ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டாரு. அது சொல்லல. அவர் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமா வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாயிரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் எத்தனை கூட்டணி பாருங்க, ஒருவருக்கு விரோதமா ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி ஹல்லேலூயா எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு அவரே விழுந்தார்கள். ஆமென். அப்போ எனக்கு விரோதமாக எழும்புத கூட்டங்கள் என்ன செய்யும்? உங்களுக்கு விரோதமாக எழும்புத கூட்டங்கள் என்ன செய்யும்? எனக்கு விரோதமாக எழும்புத மாந்திரங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுந்த மாந்திரங்கள், உங்க ஆசிரத்துக்கு விரோதமாக எழும்புத மாந்திரங்கள், என்னுடைய ஆசிரத்துக்கு ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புத மாந்திரங்கள் கர்த்தர் இந்த நாட்களை யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் இந்த நாட்களை வழக்காட போகிறார். நீங்க சும்மா இருங்க. யுத்தம் என்னுடையது. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சபா. நியாயாதிபதிகள் எடுங்க. அதில் 7ஆம் வசனத்தில் 1 இருந்து 6வது வசனத்தை பார்த்தா 1, 2 படிப்போமே. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1, 2.
பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டுக்கு பின்னாலே பாளையத்தில் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீழ்த்து பேசுவதற்கு இடமாகும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நாம் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். ஆகையால் பயிலும் பயமும் தீயிலும் உள்ளவன் எவனோ அவன் நிறைய கூட்டங்கள் போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் கிதியோன் கூட சேர்ந்து, அவன் கிதியோன் மாத்திரம் இல்லை, நிறைய கூட்டங்கள் எண்ணி பார்த்தா 40 கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிலேத்தி மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன். அல்லேலூயா. பயம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டாரு. கிதியோன் விட்டு நிறைய பேர் போகிறாங்க சேர்த்து. இப்போ தான் நம்ம எழுப்புதலுக்காக செபிக்கிறோம், அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு செபிக்கிறோம், அதிகாலை செபிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் செபிப்பீங்க வராமல். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை எழுப்புதலுக்காக செபித்ததுன்னு இப்படியோ. அல்லேலூயா. ஆண்டு பாப்பாரு, ஓ நீ பயத்தின் ஆவிய போறியோ, நீ தூக்கி துறை. அடுத்தால ஒரு ஆத்மா எழுப்பார். அல்லேலூயா. அவர் ஏற்ற வேளையில் எழுப்புதலை கட்டளிட்டுருவார். அவர் சொன்னதை செய்ய முடியவோ அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் பயமும் தீகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிலேத்து மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களுக்கு செவிகள் கேட்க மக்களுடைய செவிகளை உரைக்கத்தக்க பிரசித்தப்படுத்துவது என்று. அப்பொழுது ஜனத்தின் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். அல்லேலூயா. 26,000 என்ன செஞ்சாங்க? யோசபாத்தோடு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் பயம் தீகில் இல்லவர்கள் நீ போ சொல்லிரு. பயந்தவி எதுக்கு வேண்டாம். அல்லேலூயா. அல்ல தீகில் இருக்கிறவர்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. அவர்களை போ சொல்லி நீ ஆண்டவர் சொல்லுதாரு கிதியோனை பார்த்து. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 29,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 16 பேர் மீதி இருந்தார்கள். எத்தனை பேர் மீதி இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணி அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவர் உன்னோட கூட வர கடவன். உன்னோட கூட வரலாகுது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட வரமாட்டான். அல்லேலூயா. யார் உன்னோட வருகிறார்களோ, அப்போ இந்த தேவனுடைய ஊழிய பாதைக்கும் யார் மூலம் எழுப்புதலுக்காக செபிக்க வைக்கிறாரோ, வரலனாலும் எங்கேயாவது ஆண்டவர் எழுப்பி செபிக்க வச்சு கொண்டே இருப்பார். ஆமென். அதுக்காக இந்த கூடார்த்து உள்ளதான் நம்ம செபிக்கணும்னு நம்ம அவர் சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் ஆலயத்தில் நம்ம ஒரு அருகிலே இருந்து அவர் ஆலயத்தை வந்து செபிக்கணும். அல்லேலூயா. ஆலயம் வேற, வீடுகள் வேற. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்க போக பண்ணி அங்கே அவர்களை பறிச்சு காட்டி, தேவன் உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கூடாது. உன்னோட கூட வரலாகாது என்று யாரை நான் குறிக்கிறேனோ அவங்க உன்னோட கூட என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டார்கள். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுது, அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை நான் தன் நாவினால நக்கிறவன் எவனோ அவனை தனியே குடிக்கிறதுக்கு அவன் தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊற்றுகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து என்றார். அல்லேலூயா. முழங்கால் நிற்கிறவன் வேற. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, நாவை வச்சு நக்கி. அல்லேலூயா. தெளிவாக சொல்லுது. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் இறங்கி போக பண்ணி நான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவில நக்கிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றுகிறவன் எவனையோ அவன் தனியும் நிறுத்து என்றார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அது வசன தியானிங்க 2 தினசாக கொடுக்கிறார். யாரு நிற்கக்கூடாது. ஒன்று இந்த ஊழியத்துக்காக ஒரு உறுதியாக தேர்ந்தெடுத்திருந்தா கர்த்தர் உன்னை விட மாட்டார். நிச்சயித்தியா. அல்லேலூயா. அவர் உடன்படிக்கை பண்ணினா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர் இழுத்து கொண்டு வருவார். அல்லேலூயா. எப்படின்னா, என் மகன் நரகத்துக்கு போகக்கூடாது, என் மகா நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. பாடுகளை தாங்கியும் அதை தப்பிக்கொள்ளையும் பேலனையும் தரும்.
தாங்க இரக்கத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. 6வது வசனம் சொல்லு, தங்கள் கையினால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து. வீட்டில் போய் இந்த 5 6 தெளிவாக பேசுங்க. ஆண்டவரே, நான் நிற்கணும், என்னை தள்ளி விட்டுறாதப்பா. அல்லேலூயா. தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாயை கெடுத்து நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். நிறைய கூட்டம் தான் வந்து இந்த ஊழியத்தில் எழுப்பதற்கு ஜெபிக்கணும், அப்படி இல்லை. கர்த்தர் எத்தனை ஆத்மாவை இதுக்கு வச்சிருக்கிறாரோ அந்த ஆத்துமாக்கள் மூலம், அந்த குடும்பத்தின் மூலம் கர்த்தர் கட்டி எழுப்புவார், கர்த்தர் தாங்குவார். இல்லையா? பொருத்தனைகளுக்காக செவிங்க. ஒரு அம்மா நேற்றுக்கடை என்கிட்ட போன் பண்ணி ரொம்ப ஒரு கவலையோட கேரளா பகுதி தான். அல்லையா, ஒரு நிலம் விற்கிறதுக்காக செவித்தாங்க. அவர் ஒரு குடும்பத்தில் செவிங்க, நான் செவ குறிப்பு கொடுக்குறேன். அல்லையா, அந்த நிலத்தை விற்றா என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் வச்சிருவேன், என் பிள்ளைக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருவேம்மா, செவிங்கன்னு. அல்லையா, அந்த மே மாதத்துக்குள்ளே நான் விற்கோணி விசுவாசத்தோட சொன்னேன், ஜெபித்து விட்டேன். நீங்கள் தனிச்சபத்தில் செவிங்க. கர்த்தர் அநேக பேருக்கு தூரத்துக்கு தேவனாக இருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்தா மே கூட்டத்துக்கு நம்ம செவித்து கொண்டு இருக்கோம். 3 நாள் தேவைக்கும் அவரே கொண்டு வருவார். செவிக்கிறது மாத்திரம்தான் நம்ம கடமை. அல்லேலூயா. கர்த்தர் 4 திசையை நம்மளுக்கு தருவார். அற்புதம் அடையாளம் நடக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு பாவம் 2 பிள்ளைக்கு திருமணம், வேலை இல்லை, கடன்கள். அல்லேலூயா. பொறுப்படுத்தி செவிங்க. உங்கள் கடத்தில் இருந்து கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். தங்கள் கையினால் அள்ளி தங்கள் வாய்க்கு கெடுத்து நக்கி கொண்டவர்களுக்கு லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊற்றி குனிந்தார்கள். நம்ம அப்படி இல்லாத அளவுக்கு கர்த்தரின் அது முன்னேறுவீரா, நானும் அதில் ஒரு ஆளாக இருக்கணும். ஆண்டவரே இருக்குது சொன்னாலவா, எத்தனை பேர் போனாங்க? 20,000 25,000 பேர் பெய்யாச்சு. அதுக்கு பிறகு ஒரு துறை பெய்யாச்சு. அதுக்கு பிறகு 300 ஆண்டு தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்னையும் தேர்ந்தெடுத்தீரப்பா. பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக பார்வோன் மூலம் ஏத்திர ஜனங்கள் எல்லாரும் கூடி வரும்பொழுது செங்கடல், ஆண்டவரே ஒரு செங்கடலை போல், ஆண்டவரே நான் எங்கே போவேன், நான் என்ன செய்வேன், ஆண்டவரே நான் இப்படி நிற்கிறேனே, என் வழி இல்லையே, எனக்கு என் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல இருக்கிறதே, என் வாழ்க்கை ஒரு வெற்றாந்தரம் போல இருக்கிறதே. அல்லேலூயா. கடல் செங்கடலை பிளந்தாதான் அந்த மக்கள் இங்கே வர முடியும். அது திரளான கூட்டங்கள். ஐயோ என்ன செய்ய நீ தவிக்கும் பொழுது கர்த்தர் செங்கடலை 2 அந்த ஜனங்களுக்கு வழியை கொடுத்தார். அவங்களுக்கு விரோதமாக எழுமுன கூட்டங்கள் என்ன செஞ்சாங்க? போனாங்க வெள்ளத்தில். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், ஒரு செங்கடலை போல வழி திறக்கலையே, வனாந்தரம் போல இருக்கிறதே, போராட்டமா இருக்கிறதே, கஷ்டமா இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை, நீர் தேட நிம்மதி எனக்கு உண்டல்லவா. அல்லேலூயா. எனக்கு புலம்புற என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தான் ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். அவர் உங்களுக்கு தான் திறந்த வாசல். ஆசீர்வாதத்துக்கு அன்று உணர்த்துகிறாரு. யோனாவை குறித்து பேசுகிறார். யோனாவே கர்த்தர் சொல்லுவார், நீ நிறைய பட்டணத்துக்கு போவார். அல்லேலூயா. எங்கே போகக்கூடாது, என் ஆண்டர் குணம் தான் எனக்கு தெரியுமே, நான் போகக்கூடாது. அவர் வேலையை முடிச்சோன்னு என்ன செய்வார்? இப்படி தான் ஈர்ப்பனை ஓடணும். ஆனால் போகச்சில பாருங்க, கப்பலில் ஏறுதான், கீழ்த்தட்டியில் படுத்து கிடக்கிறான். சொகோசா நம்ம அவர் சொல்லாத நிம்மதியான ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு. அந்த கப்பலில் பாருங்க நிறைய மக்கள் ஏறி இருக்கிறாங்க. ஆண்டவரே சொல்லுங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடல் கொந்தளிக்கிறது, படகு அலசி கொண்டு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஏன் 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 அல்லேலூயா. இவர் சொகசா தூங்கி கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மக்கள் நினைச்சுதாங்க கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்க. அதே போலதான் பிள்ளை மூலம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கோம், கணவர் மூலம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம், சகோதரி மூலம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தான் எனக்கு இந்த தப்பு, அதனால் தான் எனக்கு கண்ணீர் மாறலையோ, அதனால் எத்தனையோ கேள்வி ஒவ்வொருத்தருக்கும். அதே போலதான் அந்த படகுல ஏன் ஆள போறோம், தண்ணியில மூழ்கி போக போறோம். அல்லேலூயா. அவங்க ஒருமனப்பட்டவர். இது யார் மேல உள்ள தப்பு? சீட்டை போட்டார்கள், அது யோனா பேருக்கு விழுந்துச்சு. ஒருத்தை மூலம் அத்தனை மக்களும் என்ன செஞ்சாங்க? ஆள போனாங்க. அல்லேலூயா. பாவனி பார்க்காம தூக்கி போட்டாங்களா? போடலையா? கர்த்தர் யோனாவோட இருந்து அவர் வந்துதானே ஆகணும். எத்தனை மந்திரம் இருந்தாலே, எத்தனை மனசை எழுப்பினானே, எத்தனை சத்தர் எழுப்பினானே, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். யோனாவோட இருந்தாரா இல்லையா? என்ன செஞ்சு? பாசி பிடிச்சிச்சு. அல்லேலூயா. தண்ணியில மறந்தான் யோனா. வெளியே வந்து கக்கனாரா கக்கலையா? அவன் மனசு மூலம் மாறினாரா மாறலையா? உள்ள குத்தி இருக்குமா குத்தலையா? அப்படிதான் நம்மளும் குத்து பத்து கொண்டு இருக்கோம்.
கீழ்ப்படியாதனால அந்த யோனா கீழ்ப்படியல. அதனால தான் மீன் என்னச்சு உழுங்குச்சு. மீன் வயிற்றுல ஒரு மனுஷன் இருந்தால் என்ன செய்ய முடியும்? மீன் முள்ளு குத்துது, கடல் பாசி அரிக்குது, அலை அடிச்சு ஒதுங்குது, போய்கொண்டு இருக்குது. அல்லேலூயா. எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலை. அல்லேலூயா. கீழ்ப்படியுமா? கேளுங்க அப்பாட்ட. ஆண்டவரே, இன்று ஒருத்தர் சொன்னார்லாம், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலையாமல் இருந்தபடி இதோ ஒரு திறந்த வாசடி சொன்னாரே. கிதியன் மூலம் எவ்வளோ அற்புதம், அல்லே யோசபாத் மூலம் எவ்வளோ அற்புதம். அல்லேலூயா. கர்த்தரை நாம செபிப்போமா? ஆண்புல எசப்பா, நீங்கள் செவிங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, ஒரு திறந்த வாசலை வைக்கிறீங்க, நீ அது நான் தடையாக இருக்கக்கூடாது, இந்த ஊழியத்துக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. நான் மனம் திரும்புதேன், நான் கீழ்ப்படிதான் ஆண்டவரே. உங்கள் சித்தை இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், உங்கள் விருப்பம் இல்லாத செய்ய மாட்டேன். ஊழியமாக இருந்தாலும் உங்கள் சித்தமான ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. உங்கள் சித்தை இல்லாத ஊழியத்தை நான் தொடங்க கூடாது ஆண்டவரே. உங்கள் சித்தை இல்லாத இடத்தை நான் போக கூடாது ஆண்டவரே. உங்கள் சித்தம் ஏதோ அதை தான் நான் செய்யணும் ஆண்டவரே, நான் செய்து முடிக்கணும் ஆண்டவரே. என் மரணம் எனக்கு ஒரு சாட்சி கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத நேரம். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இன்றிலிருந்து உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது, கர்த்தருடைய நாமம் உயிர போகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உலவாடி கொண்டு இருக்கிறார், அவர் பிரச்சனை இறங்கி கொண்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, என்னை சாட்சியை நிறுத்துங்க, என் பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. என் பொருத்தனை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன், நான் சாட்சி சொல்லி இந்த இடத்துல நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நேற்று தினத்தில் நான் மகிமைப்படுத்தினேனே, அடுத்த மாசம் 2வது சனிக்கிழமை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வர சொல்லி சொல்லணும். அல்லேலூயா. பணத்தைய பொன்னைய பரலி கேட்கல, பொருத்தனை அவரை சாட்சி சொன்னா போதும், அவரை மகிமைப்படுத்தினா போதும். என்னை சாட்சியா நிறுத்துவீர், என் சன்னதியை சாட்சியா நிறுத்துவீரா, எனக்கு தந்திருக்க பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துவீரா. என் பிள்ளைகளை நினைத்தரலும், என் பிள்ளைகளோட இரும், என் பிள்ளைகளை சுற்றி வேலி போடும். கேளுங்க ஆண்டவரே, என் தொழில இரும், என் மிருக ஜீவன்ல இரும், என் வீட்டுகளை வாசமனும், என் தொழில வாங்க இசப்பா. நீங்க என்னோட தானே இருக்கீங்க, என் தொழில வாசம் பண்ணுங்கப்பா. என் தொழில ஏன் நறுமணம் இல்லை, என் தொழில ஏன் நற்கிரியில் வெளிப்பட முடியல, என் மிருக ஜீவன்ல ஏன் அந்த யாக்கோபு ஆடு மேய்த்தான். அல்லேலூயா. அந்த ஆடுகள் குழு நீ என்ன செஞ்சு பெருகுச்சே, ஏன் என் மந்தை பெருகல, ஏன் என் மந்தை வளர்ச்சி அடையல, ஏன் என் கம்பெனி வளர்ச்சி அடையல, ஏன் என் பிள்ளை எதிர்பார்ப்பு அற்புதம் நடக்கல. என் பிள்ளைக்கு பண்ண பொருத்தனை நிறைவேற்றும், என் பிள்ளைக்கு பண்ண பொருத்தனை நிறைவேற்றும். என் பிள்ளை திருமண தடை உட்டைட்டு ஏசி நாமத்தினால், என் பிள்ளையோட திருமண தடை உட்டைட்டு ஏசி நாமத்தினால், என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை தாரும், என் கணவருக்கு ஒரு சம்பளத்தை கொடும். கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத நேரம், கர்த்தர் உங்களை உயர்த்துற நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். யோனாவை போல இல்லை ஆண்டவரே, நான் இதுக்கு முந்தி எப்படியோ இன்றிலிருந்து நான் கீழ்ப்படுகிறேன், இருந்து சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். என் வாயோட வாயாயிரும், என் இருதயத்தில் ஈரும், என் கண்ணுகளை ஈரும், அல்லேலூயா, என் சரீரத்தில் ஈரும். ஒப்பு கொடுங்க. ஆமேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். போக்குவரத்தில் இருங்க, தொழிலில் இருங்க, பிள்ளைகள் படிப்பில் இருங்க ஆண்டவரை. அறியில்லாமல் வெளியே வர உதவி செய்யுங்க. சம்பளங்கள் எதிர்பார்க்குறாங்களா கொடுங்க. ஆமேன் ராஜா. வீடு கேட்குறாங்களா கொடுங்க. அல்லேலூயா. ஆமை துதிக்கிறேன் ராஜா. நிலங்கள் கேட்குறாங்களா கொடுங்க, பெற்று கொண்டு போகட்டுப்பா. வாகனம் இல்லையே, எனக்கு ஒரு வாகனம் இல்லையே, இந்த வருஷம் முடியதுக்குள்ளே எனக்கு ஒரு வாகனம் தருவீரா, நான் இந்த இடத்துல உண்மை மகிமை படுத்துவேனே, எனக்கு இந்த வருஷம் முடியுதுக்கு ஒரு வாகனம் தருவீரா. என் கர்த்தர் எனக்கு ஒரு வாகனத்தை தந்தார் என்று நான் இந்த ஸ்தலத்தில் நின்று நான் உண்மை மகிமைப்படுத்தத்தக்க இந்த வருஷத்தோட ஆண்டவரே, இந்த வாகனத்துக்குள்ள பிரச்சனை முடிய போகிறதே, என் தேவனுடைய கூடாரத்துக்கு ஒரு வாகனம் தருவீர். சாட்சியை நிறுத்த மாட்டார். கர்த்தர் மகிமைப்படுங்க, ஒவ்வொருத்தரையும் மகிமைப்படுங்க, போக்குவரத்தில் மையமைப்படுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எழுப்பதற்கு அச்சபிக்க, ஊழியத்துக்கு அச்சபிக்க ஆசீர்வதிங்க. ஆகாரம் புசிக்கச்சில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு மனதார புசிப்பச்சில் வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ஆலயத்தில் புசிக்கிறது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, ஆலயத்தில் புரிக்கிறது வீணாக போயிடக்கூடாது. அப்போ ஆசீர்வதிங்க, அதுக்கு தந்த மக்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்தி தாங்குற மக்களை ஆசீர்வதிங்க. ஏசு நாம செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.